ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord Jesus. எங்களோடு பேசுவீராக. Speak to us, Lord. உம்முடைய வார்த்தைகளை விடுவிக்கட்டும். Let your word deliver us. உம்முடைய அபிஷேகங்கள் மத்தியிலே இறங்கி விடுவிக்கட்டும். Let your anointing come here and deliver us. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. Amen. 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 Thank you. Amen. சங்கீதம் 46:10. Psalms 46 verse 10. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And God wants to give this promise to us and wants to strengthen us. சங்கீதம் 46:10. Psalms 46 verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். He says, "Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth." Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். I will be exalted among the nations. I will be நாம் exalted in அவரை the earth. அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And God desires that we know Him. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். And He says, "Be still and know that I am God." இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு, know him, அவரை அறிந்து கொள்ளுங்கள். The title of today's sermon is to know Him. அல்லது தேவனை அறிந்து கொள்வது. To know God. ஹல்லேலூயா. அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know who is God. அவரை அறிந்து கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. There is a blessing in knowing God. அவரை அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. And it's very important to know God. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. அவரை அறிந்து கொள்ளும் பொழுது And when we know God, நம்ம ஒரு முழுமையான ஒரு சத்தியத்துக்குள் கடந்து செல்ல முடியும். we can enter into a true, wholesome truth. முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போக முடியும். We will enter into a wholesome blessing. யோவான் 8வது அதிகாரம் 53, 54, 55 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், John chapter 8 verse 53, 54 and 55. அதுல அவரை அறிவதின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It says about the importance of knowing God. யோவான் 8வது அதிகாரம் 53, 54, 55. Are you greater than our father Abraham? He died and so did the prophets. Who do you think you are? Jesus replied, "If I glorify myself, my glory means nothing. My Father whom you claim as your God is the one who glorifies me. Though you do not know him, I know him. If I said I did not, I would be a liar like you. But I do know him and obey his word." 54வது வசனத்தின் பிற்பகுதியில சொல்லுகிறார், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். In the latter part of 54, he says, "You call him your God." ஆனால் வசனம் 55 முதல் பகுதியில சொல்கிறார், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. And in verse 55 he says, "Even though you call him your God, you still do not know him." நீங்கள் அவரை தேவன் என்று சொல்கிறீர்கள், You call him God, ஆனால் நீங்கள் அவரை அறியவில்லை. but you do not know him. அறியாமலே கர்த்தரை கர்த்தர் என்று சொல்ல முடியும். We can't say God as God even without knowing him. அறிந்து அவரை தேவன் என்று சொல்வதற்கும் அறியாமல் சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between you knowing and calling God and also calling and not knowing him. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை தேவன் என்று அறியாமல் இருந்தார்கள். The Pharisees and Sadducees did not know who God was. பிதாவாகிய தேவனை அவங்க தேவன் என்று சொன்னார்கள், ஆனால் அவரை முழுமையாக அறியவில்லை என்று இயேசு சொல்கிறார். They called the heavenly Father as God, but Jesus says they did not know God. அதே 8வது அதிகாரம் யோவான் 8வது அதிகாரத்துல 42, 43 வசனங்களை பாருங்க. John chapter 8 verse 42 and 43. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவோ? Jesus said to them, "If God were your father, you would love me. If I have come here from God, I have not come on my own. God sent me. Why is my language not clear to you? Because you are unable to hear what I say." Amen. Hallelujah. இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நீங்கள் தேவனை உண்மையாகவே அறிந்திருந்தீர்கள் என்றால், நான் தேவனுடைய குமாரன், தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். And here he says, if you truly know God, then you would know that I came from God. என்னுடைய வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்கிறார். And here Jesus says, you do not know my words.
முதலாவது சொன்னார் நீங்கள் தேவனை அறியவில்லை. First he says you do not know God. அடுத்து சொல்கிறார் தேவனுடைய வசனத்தை நீங்கள் அறியவில்லை. And then he says you do not understand God's word. யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் John chapter 10 verse 4. அவருடைய சத்தத்தை நாம் அறிய வேண்டியதன் அவசியத்தை சொல்லி இருக்கிறார். And here he says the importance of knowing God's voice. யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனம். When he has brought out all of his own, he goes on ahead of them, and his sheep follow him because they know his voice. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். The sheep needs to know the voice of the shepherd. முதலாவது தேவனை அறிந்திருக்க வேண்டும். First you should know God. அவருடைய வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். You should know God's word. அவருடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். And then you should know the voice of God. அவருடைய சத்தத்தை அறிந்திருந்தால் If you know the voice of நாம் God, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். you will heed to his voice. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் If you heed to his voice, நாம் அவருக்கு பின் செல்லுவோம். then you will follow him. அநேக நேரத்துல அவரை பின் செல்வதிலே நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. Many times we find it difficult to follow God. அநேக நேரத்துல நாம் அவரை சந்தேகப்படுகிறோம். Many times we question or we doubt God. காரணம் அவர் யார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறபடியினால். The reason is we do not know who God is. அவருடைய சத்தத்தை சரியாக கேட்காதபடியினால் It's because we do not know the voice of God. தவறான வழிகளில் தவறான இடங்களுக்கு சென்று விட்டு அப்புறம் அதற்காக வருத்தப்படுகிறோம். We go to ever so many places which we should not go, and then we repent. அதே John chapter 10 verse 27ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. 10:27 My sheep listen to my voice, I know them and they follow me. நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது If you heed to the voice of God, அவர் நம்மை அறிய ஆரம்பிக்கிறார். he starts to know நாம் அவரை us. பின்பற்றி செல்லும் பொழுது When we start to follow him, அவர் நமக்கு அவரை நாம் அறியும்படியாக உதவி செய்கிறார். he makes us know him. அவரை அறிவதின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am talking about the importance of knowing God. தேவனை அறிய வேண்டும். We should know God. அவருடைய வசனத்தை அறிய வேண்டும். We should know his word. அவருடைய சத்தத்தை அறிய வேண்டும். We should know his voice. வேதத்துல சிலர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். Many of the Bible's heroes knew Jesus. சிலர் இயேசுவை அறியாமல் இருந்தார்கள். And some of them did not know Jesus. சிலர் அவரை தவறாய் அறிந்திருந்தார்கள். Some of them misunderstood Jesus. அவரை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். And they said he is from the devil. பிசாசை துரத்தின பொழுது அவங்க சொன்னாங்க பிசாசினை கொண்டு பிசாசை துரத்துகிறார் என்று. When Jesus was driving demons, they said he is driving demons because he has demon in them. அவர் ஒருவனுடைய பாவங்களை மன்னித்த பொழுது When Jesus went and forgave one's sin, அவங்க உடனே சொன்னாங்க பாவங்களை இவர் எப்படி மன்னிக்க முடியும் என்றார்கள். and they questioned how come Jesus forgives human sin. இப்படிப்பட்ட பலதரப்பான மக்கள் அவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So we see ever so many different kinds of people lived at the same time when Jesus lived. யோவான் 5வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. John chapter 5 verse 15. The man went away and told the Jewish leaders that it was Jesus who had made him well. 12வது வசனம். So they asked him, who is this fellow who told you to pick it up and walk? The man verse 13. The man who was healed had no idea who it was, Yeah. for Jesus had slipped away into the crowd that was there. 13. 5:13ல சொல்லப்பட்டிருக்கிறது சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இருந்தார் என்று அறியவில்லை. And in verse 5:13 it says, the man who was healed did not know who healed him. 38 வருஷம் வியாதியா இருந்தான். This man was in sickness for 38 long years. தேடி வந்து சுகத்தை கொடுத்தார். And Jesus sought him and healed him. அவன் கேட்காமலே சுகத்தை கொடுத்தார். Even though he did not ask for healing, Jesus healed him. ஹீலிங்க பெற்றுக்கொண்டான். Now this man received the healing, ஆனா ஹீலர் அறியவில்லை. but he did not know who the healer was. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இலவசமா கொடுத்தா பிரச்சனை தான். If you get something freely, this is the state. Right? வந்த வரைக்கும் வாங்கி வச்சிடு, மற்றது அப்புறம் அவர் கொடுக்கிறவர் போனா போட்டும். So when something comes free, we just grab it. We don't see who gives us. நம்ம வாழ்க்கையில கூட அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். Even in our lives, we receive the blessing. ஆனா அற்புதங்களை கொடுக்கிறவரை அறிகிற விதத்துல அறியாமல் இருக்கிறோம். But we do not understand or know the giver of blessing the way we should understand him. Amen. Amen.
ஹalleluya. Hallelujah. அதுதான் இவனுடைய வாழ்க்கையில நடந்தது. And that's what happened in this man's life. ஆனா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். And in verse 14 it says, later Jesus found him at the temple and said to him, see, you are well again. Stop sinning, or something worse will happen to you. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். And verse 15, the man went away and told the Jewish leaders that it was Jesus who had made him well. முதல்ல அவன் அறியவில்லை. First, initially he did not know who it was. ஆனா இயேசு திரும்ப போய் அவனை சந்திக்கிறார். And now we see Jesus again goes and meets him. முதல்ல சுகத்தை கொடுக்கும்போதே அறிந்து கொள்வான்னு எதிர்பார்த்திருப்பார். Probably he would have thought the moment he healed him, this man would have understood who Jesus was. ஆனா ஆண்டவர் பாருங்க, திரும்ப இவனை போய் நான் சந்திக்கணும். But here Jesus goes again to meet him. நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டான். He received the blessing. என்ன அறியணும்னு அவனுக்கு ஆர்வம் இல்ல. He doesn't have any desire to know me. எப்படி தேடி வந்து அற்புதம் செய்தாரோ, How Jesus sought after this man and blessed him. அதே மாதிரி திரும்ப தேடி போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். And in the same way he seeks this man and makes himself known. காரணம் என்ன? The reason is, நன்மையை மட்டும் நீ பெற்றுக்கொண்டால் போதாது. it is not enough that you just receive the நன்மையை blessing. கொடுக்கிற நான் யார் என்பதை நீ அறிய வேண்டும். You have to know me who has given you the blessing. Amen. 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 அப்படியே திகைச்சு போயிருக்கீங்களா, இல்லனா மெசேஜை விட்டு வெளியில இருக்கீங்க? Are you in this house or are you outside? Amen. Amen. அவரை அறிய வேண்டியது முக்கியம். It is important that we know Jesus. அவருடைய இருதயத்தை நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to know his heart. அவர் எப்படிப்பட்டவரோ என்று அதை தேட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். He wants to give us a attitude that will seek who God is. Amen. Amen. சகேயு ரொம்ப குள்ளமானவன். Zacchaeus was a very short man. ஆனா அவர் எப்படிப்பட்டவரோ என்று தேடி வகை தேடி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு மேலே ஏறினான். But he wants to know who Jesus was, so he sought after a tree and he climbed on it. அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். And Jesus showed himself to அவனுக்கு கீழே இறங்கி Zacchaeus. வா என்றார். He said, Zacchaeus, come down. இன்னைக்கு உன் வீட்ல தங்கணும்னு, I want to stay in your house உன் today. கூட நான் இருக்கணும்ன்ற And I want to be with you. ஒரே ரீசன் என்ன தெரியுமா? The only reason was, அவர் யார் என்று அறியணும்னு சகேயுவோட இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்தது. Zacchaeus had a desire to know who Jesus was. இன்னைக்கு நீங்களும் நானும் Today, you and I, அவரை அறியணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா, if you have a desire to know who God is, நமக்காக நிப்பார். He will stop for us. Amen. Amen. நம்மளை அழைப்பார். He will call us. நான் உன் வீட்டுக்கு வரணும் என்பார். He will say, I want to come to your house. யாரெல்லாம் அவரை அறியணும்னு எண்ணம் இருக்கிறோமோ, If you and I, whoever has the desire to know God, அவங்க வீட்டுக்கு கூட போகணும்னு நினைப்பார். he will desire to go to your house. Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. Amen. அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. And Jesus wanted to go to Zacchaeus' house, and on that day there was salvation in his house. Great blessing came through simple step. Amen. Amen. The Zacchaeus had a desire to know him. To know him. Amen. Amen. அதனால்தான் ஒரு பெரிய, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோரை திறக்கிறதுக்கு ஒரு சின்ன கீ போதும். It is enough to a small key to open a big door. Amen. Amen. ஒரு பெரிய blessing-க்காக நம்ம வெயிட் பண்ணிருப்போம். You might be waiting for a big blessing, ஒரு சின்ன கீ போதும். but a small key is enough to open it. இன்னைக்கு அந்த கீ தான் அவர் அறிகிறது. And today that key is to know God. Amen. Amen. எத்தனை பேர் பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? How many of you are waiting for a breakthrough? இன்னைக்கு அவர் அறியணும்னு ஒரு வாஞ்சையை வெளிப்படுத்துங்க. Today express your desire to know God. எனக்கு தெரியும் பாஸ்டர், அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், மேய்ப்பர். Don't say that I know God, He is a great and mighty God. அவர் இன்னைக்கு ஏன் இதை பேசுறானா, அது போதும், அது இன்னும் நிறைய இருக்கு. And the reason why I'm saying is it's not enough to know God in just those phrases. There's ever so many things for you to explore. Amen. Amen. அது வந்து first grade. That is just a first grade to know Him in such phrases. கரெக்ட்டா? Amen. அது மறக்க கூடாது. first grade படிச்சத மறக்க கூடாது. You should not forget what you learned in your first grade. first gradeல படிச்சதே போய் engineering collegeல எழுதுனீங்கனா குவாலிஃபை பண்ணுவாங்களா? If you write in your engineering exam the same thing which you learned in first grade, will it qualify? இன்னும் அறியணும். You have to know Him more. அதனால தான் எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, That is why in Ezekiel it's written, கணுக்கால் அளவல்ல, not just heel, ankle. ankle,
முழங்கால் அளவு அல்ல, not just your knee, இடுப்பு அளவு அல்ல, not just your hip. நீச்சல் ஆழத்துக்கு செல்ல வேண்டும். You have to go to the depth where you can swim. Amen. Amen. ஆழங்களுக்கு போக போக அவருடைய ஆழங்களை நாம் அறிய முடியும். If you start going into the depths of the water, you will start knowing him even more. யாரெல்லாம் அவர் அறியணும்னு விரும்புகிறோமோ, Whoever wants to know God, அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். he will expose himself to him. Amen. Amen. அவரை வெளிப்படுத்தும் பொழுது When he exposes himself, நம்முடைய வாழ்க்கையே மாறும். our life will start to change. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்ம அவரை அறியணும்னு விரும்புகிறார். And today God desires that we know him. எப்படி அவரை நம்ம அறியலாம்? How can we know God? Matthew chapter 16 verses 15 to 17. இன்னும் மெயின் மெசேஜ்க்கே நான் வரல. இது வந்து அறிவதின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கேன். We haven't even started the main sermon. We are just in the foundation. Amen. Amen. Matthew 16. 15 to 17. Matthew chapter 16 verses 15 to 17. But what about you? He asked. Who do you say I am? Simon Peter answered, You are the Messiah, the Son of the living God. Jesus replied, Blessed are you, Simon, son of Jonah, for this was not revealed to you by flesh and blood, but by my Father in heaven. ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஒரு நாள் திடீர்னு கேள்வி கேட்டார். And Jesus looked at his disciples and he asked a question. என்ன மக்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க? What do people say I am? உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. And immediately each person said, This is what they say. உம்மை ஒரு தீர்க்கதரிசில ஒருத்தர்ன்றாங்க. Some people say that you are a prophet. உம்மை எலியான்றாங்க. Some people say you are the Elijah. உம்மை யோவான் ஸ்நானகன் என்றாங்க. Some people say you are John the Baptist. உடனே ஆண்டவர் கேட்டார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? Then Jesus questioned, What do you think I am? உடனே சீமோன் பேதுரு சொல்கிறார், Immediately Simon Peter நீ says, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். He says, You are the Messiah, the Son of the living God. அன்னைக்கு அதுவரைக்கும் அந்த காலகட்டத்துல நிறைய பேர் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அறியாமல் இருந்தார்கள். And in that lifetime, in that generation, till that point, many did not understand Jesus as the Son of the living God. அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக தான் அவர் வந்தார். He came to the world as the Son of the living God. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பேதுரு அறிந்தார். And Peter understood who Jesus was. உடனே அந்த எக்ஸாக்ட்டா அவர் யார் என்பதை பேதுரு அறிந்து அதை சொன்னார். And Peter knew who Jesus was and he responded. உடனே 17th verseல இயேசு சொல்கிறார், And in verse 17 Jesus responds, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். Blessed are you, Simon, son of Jonah. அவர் யார் என்று அறியும் பொழுது When you know who God is, நம்ம என்னவா மாறுறோம்? பாக்கியவான்களாய் மாறுகிறோம். we become blessed. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவர் யார் என்று அறியும் போதே நம்ம ஒரு blessed people-ஆ மாறுகிறோம். Even the moment you knew who God was, we become a blessed man. அன்னைக்கு பேதுருவோட நிலைமை பாத்தீங்கன்னா, And in that day, Peter's situation, அன்னைக்கு சாப்பாட்டுக்கே அவரை தான் நம்பி இருக்கணும். and Peter's situation in those days were that he was relying on Jesus even for his food. Follow me ன்னு சொல்லிட்டாரு. He said, Follow me. பின்னாடியே போறாங்க. And they're all following Jesus. bread அவர் bless பண்ணா பெருகுனா சாப்பாடு. If Jesus blesses the bread and multiplies, they get food. இயேசு ஏதாவது fish ஏதாவது பண்ணான்னா சாப்பாடு. If Jesus provides some fish, they get food. ஒரு நாள் ஒண்ணுமே இல்ல. One day they don't have food. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வயல்ல இறங்கிடா கொஞ்சம் பயிரெல்லாம் கொஞ்சம் என்ன செய்தாங்க? எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. And in the hunger, some of the disciples went into the cornfield and they pulled some corn and they started eating. நல்லா மீன்பிடி தொழில்ல போட் நிறைய மீன் பிடிச்சு செல்வ சீமானா இருந்தவன் இப்போ அவன் நிலைமை அவரையே நம்பி இருக்கிற நிலைமை. And these fishermen who were in the fishing business and were earning a lot of money, now they are living in a state where they have to rely on Jesus. ஒரு ராயல் லைஃப் நடத்துனனால ஆண்டவர் அவனை பாக்கியவான் சொல்லல. And Jesus did not call Peter blessed because Peter was leading a royal life. அந்த சமயத்துல அவன் ஒரு பரதேசி. On that moment, Peter was just a stranger. ஒரு ஆண்டவரே சார்ந்து இருக்கிறவன். He has no assets. He was just relying on Jesus. ஆண்டவர் சொன்னாரு நீ பாக்கியவான். And Jesus says you are blessed. காரணம் நீ என்ன யாருன்னு அறிந்திருக்க. The reason is you know who I am. அப்ப நம்ம blessed peopleனா எதை பேஸ் பண்ணிருக்கு தெரியுமா? நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதெல்லாம் ஆண்டவர் தர blessing தான். And more than that, if you know who he is, then you will be a blessed man. Amen.
The You will be a blessed woman. The reason for our blessedness is knowing God. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். And God desires that we know Him. எதனால நமக்கு டிஸ்கரேஜ்மென்ட் வருது? Why do we get discouragement? எதனால நமக்கு டவுட் வருது? Why do we get doubts? ஏன்னா சில நேரங்கள் அவர் யார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். Because we forget sometimes who God is. அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். We forget how God is in our life. அவர் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி நமக்கே வருது நிறைய நேரம். Sometimes we even have a question whether even God exists. நம்ம ஜெபத்தை கேட்கிறாரான்னு சந்தேகம் வருது. We have doubts whether God listens to our prayers. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? But what does the Bible say? ஜெபத்தை கேட்கிறவரே. The Bible says, "Oh God who listens to our prayers." கூப்பிடும்போதே ஜெபத்தை கேட்கிறவரேன்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. When the Bible, when people call him, they say, "Oh God who answers our prayers." நம்ம அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால், If you know that God listens to our prayers, நம்ம விடாம ஜெபிப்போம். we will pray continually. Amen. Amen. அந்த அறிந்திருக்கிறதுலயே நமக்கு சந்தேகம் வந்துருது. We have doubt even in that knowledge that God listens to our prayers. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். And today God wants to talk to us very clearly. ஆண்டவர் சொன்னார், அவங்க யாருன்னு என்ன முதல்ல அவங்க நல்லா அறிந்துக்கிட சொல்லு. And God told, let these people know that who I am. அப்ப அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. Then they will not get distraught. Amen. Amen. ஆண்டவருடைய தன்மைகள் பல விதங்கள்ல வேதத்துல வெளிப்பட்டிருக்கிறது. And in the Bible you see God's nature expressed in ever so many ways. சங்கீதம் 46:10ல வாசிச்ச ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்றார். And in Psalm 44 it says, I will be blessed among generations and nations. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற ஆண்டவர். He is a God who is above all. அப்படினா என்ன? எல்லாவருக்கும் கீழ இருக்குது. It means that everything is under him. Amen. Amen. அவருக்கு மேலானது எதுவுமே கிடையாது. There is nothing above God. அவருக்கு எதிர்த்து நிற்க எதுவும் முடியாது. There is nothing that stand against அவர் God. மேலானவராய் இருக்க விரும்புகிறார். He wants to be the biggest or the highest. Hallelujah. Hallelujah. நம்ம ஆண்டவரை குறித்து ரெண்டு காரியங்களை நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to show two things about அவர் God. பல விதங்களிலே வெளிப்பட்டிருக்கிறார். சர்வ வல்லவராய் வெளிப்பட்டிருக்கிறார், குணமாக்குகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார், சமாதானம் தருகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார், விடுதலை தருகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார். He has revealed himself in ever so many ways as a peacemaker, as a healer, and as a God Almighty. ஒவ்வொரு காலகட்டத்திலே நம்ம அவரை அறிந்து கொண்டே போகிறோம். And in our life, from every different stages of our life, we understand him in different ways. ஒரு புயலின் மத்தியில போகும் பொழுது When we are going through a storm, நம்ம என்ன அறிகிறோம்? what do we know? என் படகுல அவர் இருக்கிறார். He is in our boat. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். He is revealing that nature of அந்த himself. புயலின் மத்தியில அவர் இருப்பதை நம்ம அறிகிறோம். We know that God is with us through the storm. புயலை அமைதிப்படுத்துகிறவராய் கூட இருக்கிறார். He is with us as a God who subsides the storm. Amen. Amen. முதல்ல புயலை பார்ப்போம், அலையை பார்ப்போம், காற்றை பார்ப்போம். First we will see the storm, we will see the wind, and we will see the raging waters. அப்புறம் நமக்கு ஒரு ஞானம் வரும். And then one understanding strikes நான் ஏன் us. இதெல்லாம் பார்க்கணும்? Why am I seeing all this? போட்டுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்கிறேன். I'm seeing everything outside my ஆனா boat. போட்டுக்குள்ள இருக்கிறவரை நான் பார்க்க மறந்துடுறேன். But I forget to see the one who is sitting with me in the boat. Amen. Amen. போட்டுக்குள்ள இருக்கிறவர் போட்டுக்கு வெளியே இருக்கிற காரியங்களை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். The one who is inside you, with you in the boat, is a greater God than the things outside the boat. Amen. Amen. உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Oh, the God who is in you is greater than anyone who is elsewhere. Amen. Amen. போட்டுக்கு வெளியே இருக்கிறத பார்க்காதீங்க. Don't look at the things that you see outside your boat. சீஷர்கள் அத பார்த்தனால தான் பயத்துல அலறுனாங்க. The disciples saw things outside the boat and they were terrified. ஆண்டவர் சொல்றார், போட்டுக்குள்ள இருக்க என்ன பார். And Jesus says, look at me who is with you in the boat. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அவரை பாருங்க. Look at Jesus who is in your heart. ஒரு வார்த்தை போதும் புயல் அடங்கும். One word from Jesus is enough to subside the storm. Amen. லேட்டா போனாலும் பரவாயில்லை, சீஷர்கள் கரெக்ட்டா போய் அவரை எழுப்புனாங்க. And even though the disciples understood this late, they still went and they woke up God Jesus. ரெண்டு தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். And today God wants to reveal two of his அவர் natures. யாராய் நமக்கு இருக்கிறார் என்பதை திரும்பவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to remind us who God is. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். Malachi 3 verse 6. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் பாருங்க. நாம் ஏற்கனவே அறிந்ததை திரும்ப ஆண்டு நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். And God wants to remind us what we know already.
Malachi 3 verse 6. I, the Lord, do not change. Amen. எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? Who is God? மாறாதவராய் இருக்கிறார். He's a God who does not change. இன்னைக்கு நாம் என்ன அறிய வேண்டும்? What should we know today? என் ஆண்டவர் மாறாதவர். My God will not change. Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have இது faith? ஏற்கனவே நம்ம அறிந்த காரியம்தான். We know this long back. Amen. Amen. ஆண்டவர் திரும்பவும் நமக்கு சொல்ல விரும்புகிறார். But God wants to remind us today. நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord and I do அதை not நாம் அறிய change. வேண்டும் இந்த இரவு வேளையில. And today we should know that. இந்த இடத்தை விட்டு போகும்போது நம்ம இந்த எண்ணத்தோடு போன என் கர்த்தர் மாறாதவர். When we step out of this place, we should remember, we should say, my God will not change. Amen. Amen. அவர் எதில மாறாதவராய் இருக்கிறார்? Where he does not change. அவருடைய அன்புல மாறாதவராய் இருக்கிறார். He does not change in his love. அவருடைய உண்மையில மாறாதவராய் இருக்கிறார். He does not change in his truth. வேதம் சொல்லுகிறது நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. And the Bible says, even though we were faithless, he was faithful. Amen. Amen. நேரம் இல்லாதனால அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்காம சொல்லிக் கொண்டு போகிறேன். And I'm just saying this without referring to the verses. சொல்லுங்க, நான் உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் And you say, even though I was unfaithful, அவர் எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். my God is faithful. வேதம் சொல்லுகிறது அழைத்தவர் உண்மையுள்ளவர். And the Bible says, faithful is he who called you. எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்? How many of you say, the God who called me is faithful? வேதம் சொல்லுகிறது அவர் அழைத்த அழைப்பு உண்மை மாறாதவைகளே. And the Bible says, his calling is truth and it will not change. Amen. Amen. அவர் அழைச்சிட்டார்னா அதுல மாறாதவர். If he calls you, he will not change. தலைய சொரிய மாட்டார், ஏன்டா நான் அழைச்சேன்னு. He will not think twice, why did I even call him? He will not scratch his head why I called him. Right? Yes. Many times we will regret for many things, right? But he will never regret for you. Amen? He will never regret for he called you. Amen? அதுதான் வேதம் சொல்லுது. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். That's what the Bible says. Faithful is he who called you. நம்முடைய உண்மையை பார்த்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. If he wants to look at our faithfulness and then bless, there will never come a day to bless அவர் us. அன்பினால நம்மளை ஆசீர்வதிக்கிறார். He is blessing us out of his love. அவருடைய உண்மையில மாறாதவராய் இருக்கிறார். He is a faithful God. ஹalleluya. Hallelujah. ஆமென். எபிரேயர் 6:20 வாசிப்போம். Hebrews 6:20. எபிரேயர் 6:20. யாராவது ஒருத்தங்க எடுத்தவங்க வாசிங்க. Where our forerunner Jesus has entered on our behalf, he has become a high priest forever in the order of Melchizedek. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஆணையில அவர் மாறாதவராம். And here it says, Hebrews 6:20 oh sorry 7:20 7:20 Hebrews 7:20. sorry 7:20 And it was not without an oath, others became priests without any oath. But he became a priest with an oath when God said to him, the Lord has sworn and will not change his mind. You are a priest forever, is verse 21 of 7. verse 21 yeah 7:21. The Lord has sworn and will not change his mind. அவர் ஒரு தடவை சொல்லிட்டார்னா அதுல மாற மாட்டார். If he swears, then he's not going to change. Amen. Amen. இன்னைக்கு ஆண்டவர் நான் மாறாதவர் என்று எதில சொல்ல விரும்புகிறார் என்றால், And today God wants to say he will not change. நான் உனக்கு சொன்னதுல நான் மாற மாட்டேன். In what he said. நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேனா இல்ல நான் மாற மாட்டேன். If he has given a word to you, he will never change. நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேனா அதுல மாற மாட்டேன். If I have given a promise to you, I will never change. அதை நாம் இந்த இரவு வேளையில அறிய வேண்டியவர்களா இருக்கிறோம். Tonight we should understand this. Hebrews chapter 10 verse 23 பாருங்க. Hebrews 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold unswervingly to the hope we profess, for he who promised is faithful. Amen. Amen. Hallelujah. ஆண்டவர் வாக்கு பண்ணினதில மாறாதவராய் இருக்கிறார். He is faithful to his promise. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ அசையாம நீ நம்பிக்கையா இரு. And God is saying, unshakenly be faithful. Be firm. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். Let's be firm in expressing our hope. ஆண்டவர் ஒரு முறை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். And once God promised Abraham. என்ன வாக்கு பண்ணினார்? What was the promise he gave? சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளை தருவேன்னு சொன்னார். And God said he will give us son. Right? You will be blessed and will be blessed. Amen. கொஞ்சம் okay.
சரி, இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னார். There was another promise which God gave to Abraham. அதெல்லாம் கூட சொல்லியிருக்கார். எல்லாம் அதையும் சொல்லியிருக்கார். நிறைய வாக்கு பண்ணினார் ஆண்டவர். God promised many things to Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு தீர்க்கதரிசனமா நிறைய காரியங்களை சொன்னார். And God said many things as a prophecy to Abraham. Genesis chapter 15 verse 13, 14 பாருங்க. 13, 14 and 16. Genesis chapter 15 verse 13, 14, 16. Then the Lord said to him, know for certain that for 400 years your descendants will be strangers in a country not their own, and that they will be enslaved and mistreated there. But I will punish the nation they serve as slaves, and afterwards they will come out of with great possessions. You, however, will go to your ancestors in peace and be buried at an old age. In the 4th generation, your descendants will come back here, for the sin of the Amorites has not yet reached its full measure. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியார் 400 வருஷம் வேற தேசத்துல உபத்திரவப்படுவார்கள். And to Abraham God said, for 400 years your generation will be in another foreign land. ஆனா 14வது வசனத்துல சொன்னார், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயத்தீர்ப்பை பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். And in verse 14 he says, yet they will come back with great possessions. 16வது வசனத்துல 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். And in verse 16 it says, in the 4th generation your descendants will come back here. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மாறாதவராய் இருந்தார். And God who promised this to Abraham was faithful. இதை எப்ப நிறைவேற்றினார்? When did he fulfill this promise? மோசேயோட காலத்துல நிறைவேற்றுகிறார். He fulfills this in the age of Moses. மோசேயை சந்திக்கும் பொழுது When God meets Moses, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்கிறார். in Exodus chapter 3 verse 6 and 7, ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். he says, then he said, I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. எத்தனையோ 100 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம், After so many centuries, இன்னும் சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம், after thousands of years, ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். God remembered, ஏன்னா அவர் ஆணையிட்டார். because he swore. யாருக்கு சொன்னார்? To whom did he promise? ஆபிரகாமுக்கு சொன்னார். He promised this to உன் Abraham. சந்ததியை நான் திரும்ப கொண்டு வருவேன். I will bring back your இந்த கால் descendants. மிதிக்கிற தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமா தருவேன். This nation where you have stepped your foot on, I will give it to you. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, This is a blessed generation. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி, This is a generation which ஒரு received a blessing, அடிமைத்தனத்துக்குள் இருந்தது. but it was in slavery. ஆனா அதை மாற்றுவதற்கு But to remove the slavery, வாக்குத்தத்தத்தில் மாறாத ஆண்டவர் மோசேயை வந்து சந்தித்தார். the God who is faithful in his promises met Moses. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Exodus 3:16ல பாத்தீங்கன்னா, If you see Exodus chapter ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறார், in 3:16, God says to Moses, இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி go assemble the elders of Israel அவர்களிடத்தில் and say to them, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், the Lord, the God of your fathers, the God of Abraham, Isaac, and Jacob, எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். appeared to me and said, I have watched over you and have seen what has been done to you in Egypt. 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். And in verse 18 it says, the Lord, the God of Hebrews, has met with us. Amen. Amen. ஆண்டவர் எப்பயோ வாக்கு பண்ணினதை God who promised so many centuries back, இஸ்ரவேல் மூப்பரிட்ட சொல்றான், ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக், யாக்கோபின் தேவன். and he says to Moses, tell the elders of Israel, I am the God, the father of God of Abraham, Isaac, and Jacob. Amen. Amen. இத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேற்றாருன்னா, If he's a God who fulfills this promise after so many years, அவ்வளவு மறக்காம மாறாமல் இருப்பார் என்றால், if he's a God who does not change this many years, உங்களுக்கு எனக்கு எப்படி மாறாமல் இருக்கும்? how much he will not change for you and I. அவர் மாறாதவராய் இருக்கிறார். He's a God who never changes. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? அவர் அதற்காக சந்திக்க வருகிறவர். And he has come here to visit us. நீங்க சங்கீதம் 89வது அதிகாரம் 35வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், See Psalm 89 verse 35 and 36. சங்கீதம் 89 35 36. சங்கீதம் 89 35 36. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்,
அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். Once for all I have sworn by my holiness, and I will not lie to David, that his line will continue forever, and his throne endure before me like the sun. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். God fulfilled whatever he told Abraham. அதில் அவர் மாறாமல் இருந்தார். He was unchanging in his word. நீங்க சொன்ன நான் தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். And here he says, I will not lie to David. நான் தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். Whatever I told to David, I will fulfill. தாவீதுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்? What was the promise God gave to David? உன் சந்ததி என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் இருக்கும். Your generation forever will be on the throne. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சொல்லிட்டு சொல்லுகிறார். And he says, முந்தின வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், if you say the previous verses, ஒருவேளை உன் பிள்ளைங்க என் நியாயத்தின்படி நடவாமல் இருந்தால், if your children do not live a wicked life, என் கட்டளைகளை அவங்க மீறாமல் இருந்தால், verse 31ல இருக்கு, என் கட்டளைகளை அவங்க மீறி நடந்தார்கள் என்றால், if they violate my decrees, நான் அவங்களை தண்டிப்பேன். I will punish their sin. ஆனா 33ல சொல்லப்படுது, ஆனால் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையிலே பிசகாமலும் இருப்பேன். Verse 33, but I will not take my love from him, nor will I ever betray my faithfulness. Verse 34ல பாருங்க, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். 34, I will not violate my covenant or alter what my lips have uttered. அவர் சொன்னதுல மாற மாட்டார். He will not change from what he promised. தாவீதுக்கு வாக்கு பண்ணதுல அவர் மாறவே இல்லை. God did not change what promise he gave to David. தாவீதுக்கு அப்புறம் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. சாலமோன், ரெகோபெயாம், எரோபெயாம், இந்த மாதிரி யெகூ, நிறைய ராஜாக்கள் வந்தார்கள். After David, there were so many kings who followed him. ஆனா தாவீதை போல அவங்க உத்தமமா அவரை பின்பற்றவில்லை. But these kings did not follow God just as David did. நிறைய பேர் ஆண்டவர் பிடிக்காததை செய்து போனார்கள். Many of the following kings did not do what God wanted them to do. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the Bible says, தாவீதின் நிமித்தம், because of David, அவன் ஃபேமிலில இருந்து யாரோ ஒருத்தரையாவது தேர்ந்தெடுத்து கிங்டம்ல கொண்டு வந்துட்டே இருந்தாராம். God chose at least one member of David's family and put him in the kingdom. 2 Kings chapter 8 verse 19ல பாருங்க. Read 2 Kings 8 verse 18 and 19. 18 and 19. 2 Kings, book of 2 Kings and chapter 8 verses 18 and 19. ரெண்டு ராஜாக்கள் 8வது அதிகாரம் 18-19 வசனம். He followed the ways of the kings of Israel. இங்க ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here we are talking about one king. யோராம் என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We are talking about Joram the king. He followed the ways of the kings of Israel as the house of Ahab had done, for he married the daughter of Ahab. He did evil in the eyes of the Lord. Nevertheless, for the sake of his servant David, the Lord was not willing to destroy Judah. He had promised to maintain a lamp for David and his descendants forever. தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதுபடி அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. For the sake of his servant David, the Lord was not willing to destroy Judah. 2 Kings chapter 8 verse 19. 8:19ல சொல்லப்படுது, தாவீது நிமித்தம் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. For the sake of his servant David, the Lord was not willing to destroy Judah. ஏன் தெரியுமா தாவீதுக்கு வாக்கு பண்ணிட்டார்? Why? Because God promised David. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் மாறாமல் இருந்தார். The God who promised Abraham was faithful. தாவீதுக்கு வாக்கு பண்ணினவர் மாறாமல் இருந்தார். The God who promised David was faithful. உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் மாறாதவரா இருக்கிறார். The God who promised you is faithful. Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? அவர் ஒரு தடவை சொல்லிட்டார்னா சொன்னதுதான். If he says once, it is done. அது மாறவே மாட்டார். He will not change. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த He விரும்புகிறார். wants to encourage you today. என்னை அறிந்து கொள். Understand me, know me. நான் யார் என்பதை அறிந்து கொள். Know as to who I am. நான் மாற மாட்டேன் என்பதை அறிந்து கொள். Understand that I do not change. Amen. Amen. ஒருவேளை இன்னைக்கு கேள்வியோட வந்தீங்களா? Probably you came with a question today. வாக்கு பண்ணினாரே எங்க அதெல்லாம்? He promised me, where is it? நடக்கும் சொன்னாரே அதெல்லாம் எங்க? He told me this will happen, but it has not. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார், நான் மாறாத தேவன். But God is saying, I am a God who never changes. Amen. Amen. அடுத்தவரோட இன்னொரு தன்மை என்னவென்றால், The next nature of God is ஏசாயா 49:23ல சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 49 verse 23. ஏசாயா 49:23. Isaiah verse 49 verse 23. முதலாவது ஒரு மாறாதவர். First, he is an unchanging God. Next, kings will be of the
23. 23. Kings will be your foster fathers, Correct. and the queens your nursing mothers. Mm. They will bow down before you with their faces to the ground. They will lick the dust of your feet. Then you will know that I am the Lord. Those who hope in me will not be disappointed. I am the Lord, for they shall not be ashamed who wait for me. முதலாவது அவர் எப்படிப்பட்டவர்? First, who is he? எப்படிப்பட்டவரோ கொஞ்ச நேரத்திலே மறந்துட்டீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். He's unchanging God. Amen. Amen. நான் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். மெசேஜ்ல அப்படியே ரொம்ப முழுகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I believe that you have already immersed yourself in the message. ஒரு முறை சண்டே மார்னிங் சர்வீஸ்ல இப்படிதான் பதிலே வராம இருந்துச்சு. Once in a Sunday morning service, I didn't get any response. நான் கேட்டேன் ஒரு ஆமென் கூட வரலையே. I asked, there's not even one amen. ஒரு நல்ல ஆன்சர் வந்தது. பாஸ்டர் நாங்க மெசேஜ்ல முழுகிட்டு இருக்கோம். And the answer was, Pastor, we are immersed in the sermon. Amen. Amen. மாறாத ஆண்டவர். He is a never changing God. இரண்டாவது வெட்கப்படுத்தாத ஆண்டவர். And next is, he never puts you to shame. நம்முடைய கர்த்தர் யார்? Who is our God? வெட்கப்படுத்தாதவர். He will not put us to shame. யாரை வெட்கப்படுத்த மாட்டார்? Who he will not put to shame? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will not put to shame those who wait on the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? Amen. Amen. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor and say, அவர் மாறாதவர். he is a never unchanging அவர் God. உனக்கு மாறாதவர். He is unchanging to you. அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will never put you to shame. நல்லா சொல்லுங்க. Open your mouth and say, அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். he will not put you to shame. Amen. Amen. கர்த்தருக்கு நீ காத்திருக்கிறாய். If you are waiting on God, No, you are not if you are waiting for the Lord. you are waiting for the Lord, So he will not put you into shame. So he will not put you to shame. Amen. Amen. நீ காத்திருக்கிறாய். You are waiting. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will not be put to shame. ஏனென்றால் அவர் கர்த்தர். Because he is the Lord. Amen. Amen. கர்த்தருக்காக அநேக காத்திருந்தவங்க இருக்காங்க. There are many people who waited for God. அதுல தாவீது ஒரு முறை சொன்னான். And David said once, ஆண்டவரே நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? why should I go in sorrow? நீர் ஏன் மௌனமா இருக்கிறீர்? Why are you silent? நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு நீர் எனக்கு ஏன் மறு உத்தரவு வரலாமல் இருக்கிறீர்? Why are you not answering even after I spoke to you, I asked you? நான் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்கிறேன், நீங்க வீட்ல போய் வாசிச்சுக்கோங்க. சங்கீதம் 42:9 அது இருக்கு. It is in Psalm 42 verse 9. அவன் உள்ளத்துல நிறைய கேள்விகள். He had ever so many questions within ஆண்டவரே him. நீர் ஏன் என்னை மறந்தீர்? Why did you forget me? நான் ஏன் துக்கத்துடனே இருக்கணும்? Why should I be sorrowful? நிறைய கேள்விகள் அவனுடைய இருதயத்துல இருந்தது. He had so many questions in his mind. ஆனா 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 42:11ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 42 verse 11 it says, அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், he says to his soul, தேவனை நோக்கி நீ காத்திரு. why my soul are you downcast? Why so disturbed within me? Put your hope in God. என் தேவனை நோக்கி காத்திரு. Put your hope in God. Amen. Amen. முதல்ல கேள்விகள் அவனுக்குள்ள வந்தது. He had so many questions. நான் ஏன் இப்படி துக்கத்தோட இருக்கேன்? Why should I be so ஏன் sorrowful? என்னை மறந்தீர்? Why did you forget ஆனா me? அப்புறம் சொல்றான் நீ தேவனை நோக்கி காத்திரு. And then finally says, I will wait on God. ஏன் தெரியுமா? Why? காத்திருந்தா If you wait, அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். he will not put you to shame. Amen. 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 Hallelujah. எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க? How many of you are waiting on God? இன்னைக்கு நீங்க ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். You have to know one thing today. அவர் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will not put you to shame. Amen. Amen. சங்கீதம் 41:41 தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். And Psalm 40 verse 1 he says, I waited patiently for the Lord. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for அவர் the Lord. என்னிடமாய் சாய்ந்து He turned to me என் கூப்பிடுதலை கேட்டார். and heard my cry. நீங்க ஒருவேளை ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கலாம். Probably you are waiting for an answer from சில God. பிரேயர்ஸ் ஆண்டவர்ட்ட செஞ்சிட்டு நீங்க காத்து கொண்டிருக்கலாம். Probably you have made some prayers and you're waiting for an answer. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற And today காரியம், God is looking at you and saying, என் பதிலுக்காக காத்திருக்கிற நீ you who are waiting for my answer, என் பதிலை பெற்றுக்கொள்வாய். you will receive my answer. ஏனென்றால் உன் கூப்பிடுதலை நான் கேட்கிறேன். Because I've heard your cry. என் ஆன்சருக்காக நீ காத்திருக்கிற. You are waiting for my நீ response. பெற்றுக்கொள்வாய். You will receive it. எத்தனை பேர் விசுவாசத்தோட பெற்றுக்கொள்றீங்க? How many of you are receiving it Amen. in God's வேதத்துல faith? சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். In the Bible we see about a man called Simeon புதிய ஏற்பாட்டு காலத்துல in New Testament. அவன் தேவாலயத்திலே இயேசுவின் பிறப்புக்காக காத்து He கொண்டிருந்தவன். was waiting in the temple of God for the birth of Christ. நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் வேணா எழுதிக்கோங்க. Luke chapter 2 verse 25 and 26ல இருக்கிறது. It's in Luke chapter 2 verse 25 and அவன் 26. சொல்றான் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says he waited patiently for the
comfort of Israel. ஆமென். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தான். He was waiting for the comfort of Israel. ஆனா ஒரு நாளிலே மரியாதை யோசேப்பும் இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு வந்தார்கள். And one day he saw Mary and Joseph bring Jesus in their hands. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே சிமியோனும் தேவாலயத்துக்கு வரப்பட்டான். And prompted by the Holy Spirit, this man Simeon also entered the இவன் ஒரு temple. ஆறுதலுக்காக காத்திருந்தவன். He is a man who waited for comfort. இயேசுவை பார்த்த உடனே When he saw Jesus, கைகளிலே ஏந்தி கொண்டு he took Jesus in his என்ன hands. சொன்னார் தெரியுமா? What did he say? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. I have seen your salvation. இதற்காக தான் காத்து கொண்டிருந்தேன். And this is why I was waiting. இந்த ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தேன். I was waiting for this இதை comfort. பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். I was waiting to see this. காத்திருந்த சிமியோனுக்கு அதை கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். God made sure the Simeon who was waiting received what he was ஒருவேளை waiting நீங்க for. இன்னைக்கு ஒரு ஆறுதலுக்காக காத்து கொண்டிருக்கலாம். Probably you're waiting for a comfort. அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கலாம். Or you might be waiting to see something. இன்னும் என்னுடைய கண்கள் பார்க்கவில்லை ஆண்டவரே. I have not seen yet in my eyes, ஆனா Lord. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். But God is telling நான் you, யார் என்பதை அறிந்து கொள். you should know who I am. எனக்கு காத்திருக்கிறவனை நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்பதை நீ அறிந்து கொள். Understand that I will not put you shame, for you are waiting on me. ஆமென். Amen. பதிலுக்காக காத்திருக்கிறவங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will not put to shame those who are waiting for a response. எல்லா புத்திக்கு மேலான ஒரு ஆறுதலை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். He will give you a peace that passeth all understanding. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிற உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். Those who are waiting for a change, he will not put you to shame. யாரெல்லாம் மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? How many of you are waiting for அந்த a மாற்றத்தை change? காணும்படி செய்ய போகிறார். God is going to make you see the change. அன்னாள் நிந்தைகளினூடாய் கடந்து சென்ற ஒரு பெண். Anna went through ever so many problems. ஹalleluya. Hallelujah. அவங்கள வந்து இல் ட்ரீட் பண்ணாங்க அந்த ஃபேமிலி பீப்பிள். The family members of Anna ill-treated her. கர்த்தருடைய காலத்துக்காக காத்திருந்தவங்க ஆனா. Anna was a lady who waited for the time of அந்த God. ஒரு பேபி இல்லாததுனால அவங்க ஒரு ஹியூமிலியேஷன்க்குள்ள கடந்து போனவங்க. She had to go through humiliation because she did not bear a child. எனக்கு ஒரு மாற்றம் வராதான்னு காத்து கொண்டிருந்தாங்க. She was expecting, will I not see a change? கர்த்தர் ஆனாவோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். God brought a change to the life of Hannah. ஒரே ரீசன் என்ன தெரியுமா? The only reason is கர்த்தருடைய காலத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்க. they were waiting for the time of God. கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்க. They were waiting for a blessing from God. ஒவ்வொரு நாளும் அவங்க இருதயத்துல ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருந்திருக்கும். Every day probably there was some thing in their mind. எப்ப என்னுடைய நிலைமை மாறும்? When will my situation change? எப்ப என்னுடைய இந்த நிலைமை மாறும்? When will my situation change? இந்த மாற்றத்துக்காக காத்துக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். Today God is looking at you who are waiting for a change. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be put to shame. ஏனென்றால் Why? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் Because those who wait on God வெட்கப்படுதல் என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். will never be put to shame. ஆமென். Amen. எழுந்து நிற்போமா? Shall we stand up? இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டு தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed two of his nature to அவர் us. மாறாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know that he is the unchanging God. அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know that he will never put us to shame. யோவேல் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. In Joel chapter 2 it says, my children, my people will never be put to shame. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Oh, people who are waiting on God, you will not be put to shame. கர்த்தருடைய ஜனமே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Oh, child of God, you will not be put to shame. ஆண்டவரே நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. And God says, I am the Lord, and those who wait on me will not be put to shame. நான் கர்த்தர் நான் மாறாதவர். I am God and I will not நான் change. சொன்னதை செய்வேன். I will do what I நான் said. திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பேன். I will fulfill what I have ஆண்டவருக்கு planned. நன்றி செலுத்த ஆரம்பிங்க. Shall we all thank God? நீர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்று சொன்னதுக்காக நன்றி. Thank you, Lord, for you are saying that you will not put me to shame. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். Whatever God said will come to pass. ஹalleluya. Hallelujah. சொன்னதை செய்யுமளோ அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை. Until he fulfills or completes what he has sought in you, he will never leave you nor forsake you. அவர் promise keeping God. He is a promise keeping அவர் God. நம்முடைய வாக்குத்தத்தத்தை காக்கிற ஆண்டவர். He keeps the promises that he has made to us. தாவீதுக்கு பொய் சொல்லாத ஆண்டவர் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டார். The God who never lies to David will not lie to you. வேதம் சொல்லுகிறது அவர் பொய்யுரையாத தேவன். The Bible says he never lies. அவர் சொல்லிய செய்யாதிருப்பாரோ? If he says, will he not accomplish it? வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரோ? If he says
anything will He not make it to come எல்லா pass? கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. Shall we all lift up our hands and say சொன்னதை thank you? செய்கிறவரே உமக்கு நன்றி. Oh God who fulfills what you said, என்னை thank you விடுவிக்கிறவரே Lord. உமக்கு நன்றி. Oh God who delivers us, என்னை we thank you. சந்திக்கிறவரே உமக்கு நன்றி. Oh God who ஹalleluya. encounters us, we thank மகா you. பெரிய தேவன் இந்த இடத்துல இறங்கி The வந்திருக்கிறார். Almighty God is in our midst. என்னை அறிந்து கொள். Oh, understand me. என்னை அறிந்து கொள். Oh, you know me. நான் யார் என்பதை அறிந்து கொள். Know who I நான் am. மாறாதவர் என்பதை அறிந்து கொள். Know that I'm நான் unchanging God. வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்பதை அறிந்து கொள். Know that I will not put you to பலப்படுத்துகிற shame. கரம் இறங்கி வருகிறது. Oh, the strengthening hand of இயேசுவின் God is in our தொடுதலை midst. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the touch of அன்போடு Jesus. இறங்கி வந்திருக்கிறார். He's come down with நீ love. உண்மை இல்லைனாலும் நான் உனக்கு உண்மையுள்ளவனா இருக்கிறேன். Even though you are unfaithful, I am still faithful to you. ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Shall we open our mouths நீங்க and நன்றி thank செலுத்தி God? நன்றி செலுத்த அவருடைய தொடுதலை உணர்வீர்கள். As we start thanking God, you will feel the touch from God. அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. Oh, receive the blessing, பலப்படுத்துகிற strength from கிறிஸ்து நம்ம God. மத்தியில வந்திருக்கிறார். The God who strengthens us is in our midst. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. Do not look at your situation. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. In Egypt, the children of Israel were in slavery. எங்க இருந்து ஒரு மீட்பு வரும்னு அவங்களுக்கு தெரியாது. They didn't know where, from which direction they will get their salvation. அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு உபத்திரத்தினூடாய் கடந்து போனார்கள். They went through a very hard pain. ஆனா அவங்க முறையிடுதலை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருந்தார். But God was there who understood, heard their cry. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு முறையிடுதலை கேட்கிற ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். Today, God who hears your prayer, cry, is in your midst. முறையிடுதலை கேட்கிற ஆண்டவர். He's a God who hears our cry. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. ஓ ரபாக்க நன்றி செலுத்துங்க. உங்க முறையிடுதலை கேட்கிறார். Oh, He hears your cry. டிரான்ஸ்லேட்டர் மை முறையிடுதலை கேட்கிற ஆண்டவர். He's the God who hears your cry. ஹalleluya. நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. உங்களுடைய கதறுதலை அவர் கேட்கிறார். He hears your cry. உங்களுடைய அழுகையை அவர் பார்க்கிறார். He knows your tears. இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்த்தார். God saw the pain of the Israelites. அவர் மாறாதவராய் இறங்கி வந்தார். Oh, He came down as unchanging God. சந்திக்கும்படியாய் இறங்கி வந்தார். He came to meet them. இந்த இரவு வேளையில் இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார். Tonight He's looking at you and saying, இந்த ஸ்ட்ரீமிங் மூலமாய் பார்க்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். those who are watching this video stream, He's உங்கள் looking at you உபத்திரவத்தை and நான் saying, அறிந்திருக்கிறேன். I know your pain. I know your tribulation. I know your persecution. I know your cry. Hallelujah. Fear not. I am the Lord. I will not change in my word. Hallelujah. I will visit you. Hallelujah. Receive the divine visitation right now. Hallelujah. Just ask the Lord. Lord Jesus. Hallelujah. I need your visitation, oh God. ஆண்டவரே முறையிடுதலை கேட்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. Oh, thank you, Lord, for you are hearing my cry. அவர் மாறாத ஆண்டவர். He's unchanging God. Amen. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படியே பெற்றுக்கொண்டே இருங்க. Oh, feel the presence of God. கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. Oh, receive the grace of God. கர்த்தருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்க. Oh, receive the strength of God. Shandala lika diri ni makarala va shandala laka duri ni ma ura baga diri ni ma durana ma shandala laka diri ni makarala ba 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 ura bakarana ma shandala lika diri ni makarala ba 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 ura bakarana makarana ma shandala laka diri ni makurala ba 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 ura maka shandala lika diri ni ma 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 ma. Your sorrow will turn into joy. Hallelujah. உங்க துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். He will change your sorrow into joy. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். The days of your sorrow is gone. இஸ்ரவேலரின் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். He brought an end to the sorrow of Israelites. அநேகருடைய உபத்திரவத்துக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வர விரும்புகிறார். God wants to bring an end to ever so many of your sorrows. பல வருஷங்களாய் நீங்க ஒரு உபத்திரத்தினூடாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். You have gone through a sorrow for so many years. அன்னாளை போல கடந்து வந்து கொண்டிருக்கலாம். Probably you have been facing this situation like ஆண்டவர் சொல்கிறார், Anna. எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைக்க போகிறேன். But God is saying, I'm going to change everything for you. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? How many of you want to receive it? விசுவாசத்தோடு In faith. ஆண்டவர் தருகிற மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the change God is giving you. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாவதாக. In Jesus' name, let there be a change. ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. Lord, bring a joy to their life.
உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for your grace. இன்னும் நாங்கள் உம்மை அறிய எங்களுக்கு உதவி செய்யும். Lord, enable us to know you more. ஒருவராக வெட்கப்பட்டு போகக்கூடாது சுவாமி. Not anyone should be put to shame. இவங்களை கனப்படுத்தும். Oh, bless them, strengthen them, honor பண்ணுங்க ஆண்டவரே. honor them, Lord. இவங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. Oh, lift them, Lord. ஒருத்தர் முன்னாடி ஒரு நாளும் தலை குனிந்து உங்க நிக்க விடாதீங்க ஆண்டவரே. Make them not to put their head down before any man. தலை நிமிர்ந்து நடக்க வைங்க ஆண்டவரே. Make them to lift their head high up and என்னடா walk, உம்முடைய சனம். because they are your children. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you, Lord, for your presence. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. Thank you, Lord, for your grace. ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. Bless them and send them. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name. ஆமென். Amen.